ஹாய் கேஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடத்தில் தாங்க இருக்கோம். என் நண்பனுக்கு வந்து எல்லாம் பைக்குக்கு வந்து ஸ்பேர்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றுன்னா முடிவெட்ட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேளுங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதாங்க இது பேர் என்னடா? பெடாக் ஸ்டாண்ட் வந்து இங்கே தான் வந்து வாங்கியிருக்கோம். பேக் ஸ்விங்கம்மு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்க்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். எந்த ஆர்எஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா என் நண்பனோட வண்டி உங்களுக்கு காட்டியிருப்பேன், எல்லோ கலர் வண்டி. அந்த வண்டிக்கு தான் ஃபுல்லாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்மளும் நிறையா வாங்கணுங்க. பைக்குக்கும் வாங்கணும், காருக்கும் வாங்கணும். அதெல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். கண்டிப்பாக. ஆனால் கம்மியாக வாங்கலாங்க. இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள், பிண்டி பக்கம் ஃபுல்லாகவே வந்து கடை தான். ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இன்ஜின் வரைக்கும் வேணுனாலுமே இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. எல்லாமே இருக்குது. டாமினர் இன்ஜினு, ஆர்எஸ் இன்ஜினு, 390 இன்ஜினு எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் போமா? போகலாமே. வேணாம், அந்த பக்கம் போனால் வெளில போயிடுவோம். ஆமாம், பார்க்குறதெல்லாம் வாங்கணுன்னு தான் தோணுது. ஆனால் கையில் காசு தாங்க இல்லை. என்னடா எல்லாம் வாங்கியாச்சா? அவனுக்கு வேண்டியதெல்லாம்? எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கினாச்சு. இன்னும் ஒரு 120 பாயிண்டில் டயர் எடுத்துகிட்டு போயிடுமா? டயர் இருக்குது நம்ம தெரியும். ஆனால் அது பிரச்சனை இல்லை. இவ்வளோதையும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போக முடியாது பஸ்ஸில். அதனால நாங்கள் வந்து இதோட நிறுத்திக்கிட்டோம். வாய்ப்பே இல்லை. சரி, ஓகே கைஸ், அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். அப்படியே நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்புறோம். பாய். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. அது பாருங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஆர்எஸை வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நம்ம பைக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. பாருங்க, என் நண்பனை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னென்ன பொருள்னு இப்போ சொல்றியா? என்னென்ன ஜாமான அப்புறமா சொல்கிறேங்க. ஆமாம், ஏன்னா அவனால் தூக்க முடியல. இப்போ வந்து இதை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம்னாங்க எங்களுக்கு தெரியல. பஸ்ஸில் தான் வரணும் கண்டிப்பாக. ட்ரெயின்னா நைட்டு 12 மணிக்கு தான் இருக்குது. ஸோ பஸ்ஸில் வந்து லக்கேஜ் போட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட்டு தான் நம்ம இப்போ வரணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நான் அப்படியே ஊருக்கு போகிறேன். பாய், டாட்டா.